மணிரத்னம் அவர்கள் இயக்கக்கூடிய தக் லைஃப் படத்துல துல்கர் சல்மானை ரீப்ளேஸ் பண்ணி சிம்பு அவர்கள் நடிக்க போறதா சொல்லியிருக்காங்க. துல்கர் சல்மானும் ஜெயம் ரவியும் முதல்ல ஒரு கேரக்டர் பண்றதா இருந்தது. அப்புறம் அவங்க சில பிரச்சனைகளால வெளியில போயிட்டாங்க. அதுக்கு பிறகு சிம்பு உள்ள வர்றாரு. சிம்பு உள்ள வந்த பிறகு டோட்டலா ஸ்கிரிப்டே மாறுது. கமலஹாசனுடைய மகனா வந்து சிம்பு நடிக்கும். சமீபத்தில் கமலஹாசனும் சிம்புவும் சேர்ந்து ஒரு கம்பைண்டா ஒரு சாங் வந்து ஒன்று ஆடி இருக்காங்க. டெல்லியில அதனுடைய படப்பிடிப்பு நடந்து முடிஞ்சிருக்கு. அதை பார்த்துட்டு எல்லாருமே ரொம்ப பிரமிப்பா வந்து அதை கொண்டாடிட்டு இருக்காங்க. மணிரத்னம் படத்தினுடைய ஒரு பேட்டர்ன் ஆஃப் ஸ்டைல் இருக்குங்க, அது எதுவுமே இதுல இருக்காது. வித்தியாசமா ஒரு முழுக்க ஒரு ஆக்ஷன் படமா பண்ணியிருக்காங்க. ஒரு பெரிய ஒரு சிம்பு ரசிகர்களுக்கு கமல் ரசிகர்களுக்கு ரெண்டு பேருக்கும் ஒரு பெரிய ஒரு ட்ரீட்டா இருக்கும் அப்படிங்கிறாங்க இந்த படம். சிம்புவை பொறுத்த வரைக்கும் எல்லா கிராஃப்ட்லையும் வேலை தெரிஞ்சக்கூடிய ஒரு எக்ஸலண்டான ஒரு பெர்ஃபார்மர் பிளஸ் டெக்னீஷியன். 25-26 வயசுலேயே சொந்தமாக ஒரு படம் டைரக்ட் பண்ணக்கூடிய அளவுக்கு திறமை உள்ள ஒரு ஆர்டிஸ்ட், ஒரு டெக்னீஷியன், ஒரு நடிகர். ஆனால் அப்படிப்பட்ட சிம்புவினுடைய வளர்ச்சியை தடுக்கிறதுக்கு ஒரு பெரிய கூட்டம் வந்து சம்மந்தமில்லாத ஆட்கள்லாம் வேலை பார்த்து இனிமேல் இந்த மாதிரியான சர்ச்சைகளில் மாட்டக்கூடாது. செகண்ட் இன்னிங்ஸ் வந்து அடிச்சா ஒரு பெரிய லெவலில் கோலா இருக்கணும் அப்படிங்கிறதுல ரொம்ப தெளிவா எடுத்து வைக்கிறாரு. அதுக்காக மிகப்பெரிய ஒரு இயக்குநர்கள், நடிகர்கள்லாம் சிம்பு பக்கபலமா இருக்காங்க, உதவியா இருக்காங்க. வாய் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்ம நேர்காணல்ல நம்மோடு இணைந்திருக்கிறார் ஊடகவியலாளர் திரு சுபைர் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். மணிரத்னம் அவர்கள் இயக்கக்கூடிய தக் லைஃப் படத்துல துல்கர் சல்மானை ரீப்ளேஸ் பண்ணி சிம்பு அவர்கள் நடிக்க போறதா சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த படத்துல இதை தாண்டி வேற என்ன அப்டேட்ஸ் இப்போதைக்கு வந்திருக்கு சார்? இல்ல, துல்கர் சல்மானும் ஜெயம் ரவியும் முதல்ல ஒரு கேரக்டர் பண்றதா இருந்தது. அப்புறம் அவங்க சில பிரச்சனைகளால வெளியில போயிட்டாங்க. அதுக்கு பிறகு சிம்பு உள்ள வர்றாரு. சிம்பு உள்ள வந்த பிறகு டோட்டலா ஸ்கிரிப்டே மாறுது. மாறின பிறகு என்னன்னா டோட்டலா வந்து அந்த படத்துல வந்து இப்போ கமல் அண்ட் சிம்பு த்ரோட்டா படம் ஃபுல்லாக இவங்க தான் ட்ராவல் பண்ணுறாங்க. கமலஹாசனுடைய மகனா வந்து சிம்பு நடிக்கிறார் இந்த படத்தில். இப்போ கிட்டத்தட்ட 28 நாளைக்கு மேலே படத்தினுடைய ஷூட்டிங் போய்ட்டு டெல்லியில் நடந்துச்சு, ராஜஸ்தான் நடந்துச்சு. அதுக்கு இப்போ சென்னையில் இந்த படப்பிடிப்பு நடந்துட்டு இருக்கு. இன்னொரு ஒரு வாரத்தில் அந்த படப்பிடிப்பு முடிஞ்சு வேற ஒரு அடுத்த ஆர்டிஸ்டுகள் மற்ற வேலைகள்லாம் நடக்க ஆரம்பிச்சிடும். சிம்பு உள்ளே வந்ததுக்கு பிறகு டோட்டலாக ஸ்கிரிப்டே சில சேஞ்சஸ் பண்ணியிருக்காங்க படத்தில். சேஞ்சஸ் பண்ணி சிம்புக்காக பண்ணியிருக்காங்க. ஆமாம், சிம்புக்காக பண்ணி அவருடைய சீனை எக்ஸ்டெண்ட் பண்ணி இந்த படப்பிடிப்பு தொடர்ந்து கிட்டத்தட்ட ஒரு 30 நாளைக்கு மேலே படப்பிடிப்பு நடந்துட்டு இருக்கு. கமலஹாசனுடைய மகனா இந்த படத்தில் சிம்பு நடிக்கிறாரு. ஒரு முழுக்க ஒரு ஆக்ஷன் ஓரியன்ட் ஃபிலிம். சமீபத்தில் கமலஹாசனும் சிம்புவும் சேர்ந்து ஒரு கம்பைண்டாக ஒரு சாங் வந்து ஒன்று ஆடி இருக்கிறாங்க. ஒரு பாட்டுக்கு வந்து டான்ஸ் ஆடி இருக்காங்க. டெல்லியில் அதனுடைய படப்பிடிப்பு நடந்து முடிஞ்சிருக்கு. அதை பார்த்துட்டு எல்லாருமே ரொம்ப பிரமிப்பாக வந்து அதை கொண்டாடிட்டு இருக்காங்க. படத்தில் இருக்கக்கூடிய யூனிட்டில் ஆட்கள்லாம் வந்து, ஏன்னா கமலும் வந்து பெரிய ஒரு டான்ஸர், சிம்புவும் பேசிக்காக டான்ஸர், ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுறப்ப அது ஒரு படத்துக்கு ஒரு பெரிய எதிர்பார்ப்பாக இருக்கும். தளபதி படத்தில் எப்படி மம்முட்டி ரஜினிகாந்த் பண்ணாங்களோ அந்த மாதிரி இந்த ஒரு பாட்டு வந்து காலத்திற்கும் ஒரு பேசக்கூடிய ஒரு பாட்டாக இருக்கும். ஏஆர் ரஹ்மானுடைய மியூசிக்கில் கமல் அண்ட் சிம்பு ரெண்டு பேர் மட்டும் ஒரு பெர்ஃபார்மன்ஸ் ஒரு பண்ணியிருக்காங்கிறது படத்திற்கு கூடுதல் எதிர்பார்ப்பை கிளப்பியிருக்கு. தொடர்ந்து அந்த படப்பிடிப்புகள் போயிட்டு இருக்கு. சிம்புனுடைய போர்ஷன் முடிஞ்சு அவர் படத்துலேருந்து அடுத்து வெளியேறதுக்கு உண்டான வேலையை நடந்துட்டு. பொன்னியின் செல்வன் படத்தில் பார்த்தீங்கன்னா சிம்பு அவர்கள் நடிக்கக்கூடியதாக இருந்துச்சு. ஆனால் அவர் நடிக்கலை. அதுக்கு பதிலாக தான் வந்து ஜெயம் ரவி நடித்ததா ஒரு சர்ச்சை வந்துச்சு. அதே மாதிரி இப்போ துல்கரை ரீப்ளேஸ் பண்ணி சிம்பு, இந்த மாதிரியான தொடர் சர்ச்சைகள் சிம்பு அவர்களுக்கு வருவதற்கு காரணம் என்ன? இல்லை, சிம்புவை பற்றி சர்ச்சைகள் வந்துன்னா சிம்புவை குறிவைத்து சில இணைய கூலிகள் வந்து அவரை காலி பண்ணணும்னு வழி பண்ணுறாங்க. சிம்புவை பொறுத்த வரைக்கும் எல்லா கிராஃப்ட்லேயும் வேலை தெரிஞ்சக்கூடிய ஒரு எக்ஸலண்ட்டான ஒரு பெர்ஃபார்மர் ப்ளஸ் டெக்னீஷியன். கேமரா பண்ணுவார், எடிட்டிங் பண்ணுவார், பாட்டு எழுதுவார், அவங்க அப்பா மாதிரி எல்லா கிராஃப்ட்டுமே தெரிஞ்சவர். 25-26 வயசுலேயே சொந்தமாக ஒரு படம் டைரக்ட் பண்ணக்கூடிய அளவுக்கு திறமை உள்ள ஒரு ஆர்டிஸ்ட், ஒரு டெக்னீஷியன், ஒரு நடிகர். ஆனால் அப்படிப்பட்ட சிம்புவினுடைய வளர்ச்சியை தடுக்கிறதுக்கு ஒரு பெரிய கூட்டம் வந்து சம்மந்தமில்லாத ஆட்கள்லாம் வேலை பார்த்துட்டு இருக்காங்க. சிம்புவை பற்றி சமீபத்தில் சுசித்ரா பற்றி ஒரு வீடியோ வந்துச்சு. அந்த வீடியோவில் வரக்கூடிய எல்லா சேனல்லையும் பார்த்தீங்கன்னா சிம்புவுடைய ஃபோட்டோவே இருக்குது. ஆனால் சுசித்ரா என்ன பேசியிருப்பாங்க? அதில் தனுஷை பற்றி, சிம்பு இந்த கும்பல்லே சேர மாட்டார் அப்படின்னு பேசியிருப்பாங்க. ஆனால் எல்லாம் இன்க்ளூட் பண்ணி சிம்புவை சேர்த்து இந்த படத்தில் ஃபோட்டோ போட்டிருந்தாங்க. தமிழ்லைன் எல்லாத்துலேயுமே வந்து சிம்புவோடைய ஃபோட்டோவும் போட்டிருந்தாங்க. சிம்புவை பற்றி அவங்க பேசவே இல்லை. சிம்பு இந்த கும்பலில் இல்லவே இல்லைன்றாங்க அவங்க ஓப்பனான ஸ்டேட்மெண்ட்டு. ஆனால் திரும்ப சிம்புவை பற்றி சிம்பு சரியாக ஷூட்டிங் வர மாட்டார், சிம்பு வந்து கரெக்டாக இடத்துல நடிச்சு கொடுக்க மாட்டார், கரெக்டாக ஒத்துழைப்பு கொடுக்க மாட்டார், சிம்பு மேலே தொடர்ந்து ஒரு தாக்குதலை வச்சுருக்காங்க. இப்போ மணிரத்னம் மாதிரி 100% பெர்ஃபெக்ஷன் பார்க்கக்கூடிய ஒரு டேரக்டர் சிம்புவை தொடர்ந்து பயன்படுத்துகிறார். இது தெரிஞ்சது காட்டில் பயன்படுத்துகிறாரு, இந்த படத்தையும் பயன்படுத்துகிறாரு. இன்றைக்கி ஸ்மூத்தாக கிட்டத்தட்ட 30 நாளைக்கு மேலே படப்பிடிப்பு நடந்துகிட்டு இருக்கு. அப்படின்னா ஒரு பெரிய நடிகர்கள் சிம்புவை வச்சு படம் பண்ணுறதுக்கு அவங்களுக்கு கம்ஃபர்ட்டாக இருக்குது அப்படின்னா ஏன் அவர் மேலே தொடர்ந்து ஒரு தாக்குதல் வருது, தொடர்ந்து ஒரு விமர்சனங்கள் வருதுன்னு நம்ம யோசிக்கணும்ல. மணிரத்னம் மாதிரி ஆட்கள்கிட்ட ஒரு தவறாக அப்படி நடந்திருந்தாருன்னா தொடர்ந்து ஏன் அவரை பயன்படுத்த போகிறார்? இப்போ செக்கச்சி வந்த வானம் படத்தில் பார்த்தீங்கன்னா பயங்கர ஸ்டவுட்டாக ஃபேட்டாக இருப்பார். அதுக்கப்புறமா அப்படியே ஃபுல்லாக டிராஸ்டிக் சேஞ்ச் கொடுத்தாரு. ஸோ இதுவே அவரோட டெடிகேஷனை ஆமாம், இந்த படத்துக்கு கிட்டத்தட்ட நல்ல கேள்வி. இந்த படத்துக்கு கிட்டத்தட்ட ஒரு 8 கிலோ உடம்பை குறைச்சிருக்காரு. முழுக்க ஒரு 8 கிலோ உடம்பை குறைச்சி படத்தில் ஃபுல் அண்ட் ஃபுல் ஆக்ஷன் சீக்வன்ஸ் நடிச்சிருக்காரு. சமீபத்தில் அவர் நடித்த ஒரு
கிளிம்ஸ் ஒன்று ரிலீஸ் பண்ணாங்க. அதாவது மணிரத்னம் ட்ரெய்லர். ஆமாம் ட்ரெய்லர் கிளிம்ஸ் ஒன்று ரிலீஸ் பண்ணாங்க. மணிரத்னம் கமலஹாசன் நாயகனுக்கு பிறகு மிகப்பெரிய எதிர்பார்ப்போடு சேர்ந்தப்பட்ட ஒரு படத்தில், அந்த படத்தில் இன்னொரு ஹீரோவாக நடிக்கக்கூடிய சிம்புவுக்கு மட்டும் ஒரு கிளிம்ஸ் ரிலீஸ் பண்ணாங்கிறதெல்லாம் வந்து ஒரு பெரிய விஷயம். அப்போ சிம்பு மேல் அவர்களுக்கு தனிப்பட்ட ஒரு அக்கறையும் அன்பும் இருக்குது. கமலஹாசன் அவர்களுக்காக இருக்கட்டும். அக்கறையும் அன்பும் இருக்கிறத தாண்டி அவருக்கு ஃபேன்ஸுமே இருக்கிறதுனால அதை எதிர்பார்ப்பாங்க அப்படிங்கிற காரணத்தினால வெளியிட்டிருப்பாங்க. ஆமாம், அது ஒரு காரணம் இருந்தாலும் இவங்க பெரிய லெஜண்ட் இல்லையா? ஒரு பக்கம் மணிரத்னம், ஒரு பக்கம் கமலஹாசன். இவர்கள் சேர்ந்து பண்ணக்கூடிய படத்தில் அதற்கு அடுத்து ஹீரோவாக இன்னும் செகண்ட் ஹீரோவாக நடிக்கக்கூடிய ஒரு ஹீரோவுடைய ஒரு தனி வீடியோவை ரிலீஸ் பண்ணுறதுலாம் வந்து ஒரு பெருந்தன்மை ஒன்று இல்லை. இவர் மேலே ஒரு தனியாக ஒரு அக்கறை வச்சிருக்கிறாங்க. அதுதான் அந்த படத்தினுடைய இது. இப்போ படம் வந்து 2 பேர் உள்ளே போன பிறகு சீன்ஸ் நிறையா சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. சிம்புவுக்காக நிறையா சாங்ஸ்லாம் கூட புதுசாக பண்ணியிருக்கிறாங்க. அப்படிங்கும்போது ஒரு பெரிய எதிர்பார்ப்பு இந்த படத்து மேலே கிளம்பியிருக்கு. சிம்புவை தொடர்ந்து ஒரு கும்பல் இவரை வந்து காலி பண்ணணும், இவர் வந்து வளர்ந்துடக்கூடாது, அடுத்த கட்டத்துக்கு போயிடக்கூடாது அப்படின்னு. ஏன்னா சிம்பு ஒரு அடுத்துக்கு வந்தார்னா மற்ற இப்போ இருக்கக்கூடிய சில யங்கு ஹீரோஸ்க்கெலாம் வந்து ஒரு இடைஞ்சலாக இருக்கும். ஏன்னா எல்லா கிராஃப்ட்லேயுமே பண்ணக்கூடிய ஒரு நடிகர். ஆரம்ப காலத்தில் சிம்பு மேல் சில தவறுகள் இருந்துச்சு. ஏன்னா பான் வித் சில்வர் ஸ்பூன் மிக சிறிய வயதிலே சினிமாக்குள்ளே வந்துட்டாப்புல எல்லாமே சின்ன வயசுலேயே கிடச்சிருச்சு. பெருசாக கஷ்டப்படாமல் எல்லாமே கிடச்சிருச்சு. அப்படிங்கும்போது சில தவறுகள் இருந்தது. ஆனால் அதுக்கு பிறகு ஒவ்வொன்றா தன்னைத்தானே அதை மோல்டு பண்ணிட்டார். ஒவ்வொரு விஷயம் அனுபவிச்சு கற்றுக்கிட்டார். அப்படிங்கும்போது இன்றைக்கி ஒரு மோல்ட் ஆகி இன்றைக்கி ஒரு பெரிய ஹீரோ டைரக்டர் கூட ஒரு பெரிய ஹீரோ கூட நிற்கிறாரு. அதனால தான் கமலஹாசன் அடுத்த படத்தினுடைய அவரை கமிட் பண்ணியிருக்கார். கமலஹாசன் ராஜ்கமல் ஃபிலிம்ஸ் இன்டர்நேஷனல் படத்துக்கு, சிம்புவுடைய அடுத்த படத்துக்கு அவரை கமிட் பண்ணி வச்சிருக்காரு. தேசிங்க பெரியசாமி படம் டைரக்ட் பண்ணுறாரு. கிட்டத்தட்ட ஒரு பெரிய பட்ஜெட்டில் ஒரு பாகுபலி மாதிரி ஒரு பீரியாடிக் பண்ணுறாங்க. அந்த படத்தினுடைய படம் ஆரம்பிக்கலை, சிம்பு அவங்க சரியாக நடந்துக்கல, அந்த படம் ட்ராப் ஆயிடுச்சுன்னு பல காரணங்கள் சொன்னாலும் கூட அந்த படம் ஆல்மோஸ்ட் படத்தினுடைய சிஜி ஒர்க்கு விஎஃப்எக்ஸ் ஒர்க்லாம் பண்ணி முடிச்சுட்டு அந்த படத்தில் சிம்பு இப்போ ஜாயின் பண்ணுறாரு. அந்த படம் இது முடிஞ்சவொடனே அந்த படம் ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க. அதே மாதிரி தயாரிப்பாளர்களோட ஒரு பிரச்சனை இருந்துச்சு. ஐஸ்வர்யா வேலன் வந்து கோர்ட் வரைக்கும் போனார். கோர்ட்டில் நடந்த விஷயங்கள் நிறைய பேருக்கு தெரியும். அதற்கு ஒரு சமீபத்தில் கூட ஐஸ்வர்யா வேலன் சொன்னார், திருப்பி நாங்கள் சிம்பு கூட சேர்ந்து படம் பண்ண போகிறோம், எங்களுக்குள்ள இருக்க பிரச்சனையை நாங்களே பேசி தீர்த்துக்கிறோம் அப்படின்னு. அதே மாதிரி மைக்கேல் ராய்பன் கூட அவர் கூட ஒரு படத்தில் ஒரு பிரச்சனை இருந்துச்சு, அதுவும் கூட முடிக்க போகிறாங்க. இப்போ என்னென்னா முந்தைய வந்து எல்லா பிரச்சனையும் வந்து ஒரு மீடியேட்டர் வச்சு பேசிகிட்டு இருந்தாங்க. இப்போ சிம்புவே நேரடியாக எல்லா பிரச்சனைகளையும் பேசுகிறார். சம்மந்தப்பட்ட பிரச்சனை இனிமேல் இந்த மாதிரியான சர்ச்சைகளில் மாட்டக்கூடாது, செகண்ட் இன்னிங்ஸ் வந்து அடித்தா ஒரு பெரிய லெவலில் கோலாக இருக்கணும் அப்படிங்கிறதுல ரொம்ப தெளிவாக எடுத்து வைக்கிறாரு. அதுக்குண்டான வேலைகள் நடந்துகிட்டு இருக்கு. அதுக்காக மிகப்பெரிய ஒரு இயக்குனர்கள் நடிகர்கள்லாம் சிம்புக்கு பக்கபலமாக இருக்காங்க, உதவியாக இருக்கிறாங்க. ஏன்னா ஒரு நல்ல ஒரு கலைஞன், நல்ல ஒரு டெக்னீஷியன் வந்து இந்த மாதிரியான சர்ச்சைகளை மாட்டிடக்கூடாதுங்கிறதுக்கு கமல் மாதிரி ஆட்கள், மணிரத்னம் மாதிரியான ஆட்கள்லாம் வந்து அவருக்கு ஒரு பெரிய பேக்கப்பாக உதவியாக இருக்கிறாங்க. அதுதான் அந்த படத்தில் வந்து உள்ளே கொண்டு வந்து இன்றைக்கி அவருக்காக மாற்றி இன்றைக்கி ஒரு பெரிய லெவலில் கொண்டு வந்திருக்காங்க. படம் மிகப்பெரிய ஒரு எதிர்பார்ப்பு இருக்குது. ஏன்னா நாயகனுக்கு பிறகு 2 பேரும் சேர்கிற படத்தில் சிம்புவும் துரோட்டாக வரக்கூடிய விஷயங்கள், ஆக்ஷன் பிளாக்லாம் வந்து ரொம்ப அதிரிபுரியாக இருக்குது அப்படின்றாங்க. மணிரத்னம் படத்தினுடைய ஒரு பேட்டர்ன் ஆஃப் ஸ்டைல் இருக்கும் இல்லையா, அது எதுவுமே இதில் இருக்காது. வித்தியாசமாக ஒரு முழுக்க ஒரு ஆக்ஷன் படமாக பண்ணியிருக்கிறாங்க. ஒரு பெரிய ஒரு சிம்பு ரசிகர்களுக்கு, கமல் ரசிகர்களுக்கு 2 பேருக்கும் ஒரு பெரிய ஒரு ட்ரீட்டாக இருக்கும் அப்படிங்கிறாங்க இந்த படம். சிம்புவை இணைத்து பல காதல்கள் எல்லாம் பேசப்பட்டுச்சு, பல சர்ச்சைகளில் வந்து அதுலேயுமே வந்து அவருக்கு இருந்துச்சு. ஸோ இதை ஓவர் கம் பண்ணி இப்போ பயங்கரமாக ஒரு சேஞ்ச் கொடுத்து ரசிகர்களுக்காக நான் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ இதை எப்படி அவர் ஓவர் கம் பண்ணி வந்திருப்பாரு? இல்லை, சிம்பு வச்சு நயன்தாரா நிறைய பேர் பேசினாங்க. ஆனால் எல்லாமே சொன்னால ஏற்கனவே சொன்ன மாதிரி பான் வித் சில்வர் ஸ்பூன், எதுவுமே வந்து அனுபவம் இல்லை, குறைந்த வயசில் எல்லாமே கிடைச்சிருச்சு. அப்படிங்கும்போது அவர் எதையுமே சரியாக அவரால் மேட்ச் பண்ண முடியல. இன்றைக்கி ஒவ்வொரு விஷயத்தையும் பட்டு நீ அனுபவிச்சு மோல்டாகி வந்திருக்கார். கண்ணதாசன் வந்து ஒரு சொந்த படம் எடுத்தப்போ ஒரு வார்த்தை சொன்னாராம், ஒரு சாணி கீழே விழுந்திருக்கு, அதை நான் தெரியாமல் மீச்சிட்டேன், தெரிஞ்சே இன்னொரு காலையும் எடுத்து அந்த சாணியில் வச்ச ஆள் நான் தான், திருப்பி சொந்த படம் எடுத்தேன் அப்படின்னு வரான். அது மாதிரி சிம்பு வந்து ஒவ்வொரு விஷயத்தையுமே வந்து அனுபவ ரீதியாக அனுபவிச்சு கற்றுக்கிட்டார். ஒரு காதலாக இருக்கட்டும், சினிமாவில் பின்னாடி நடக்கக்கூடிய சினிமாக்குள் நடக்கக்கூடிய அரசியலாக இருக்கட்டும், எல்லாத்தையும் தான் நேரடியாகவே அனுபவிச்சு இன்றைக்கி எல்லாத்தையும் கடந்து இன்றைக்கி வந்து ஒரு 40 வயசு ஆயிடுச்சு, ஒரு மோல்டாகி ஒரு பக்குவப்பட்டு இன்றைக்கி நிற்கிறார். அடுத்த இன்னிங்ஸுக்கு அவர் தயாராகிட்டார். சிம்புவுக்கு இன்னொரு பெரிய ப்ளஸ் என்ன அப்படின்னா, இவ்வளோ நாள் ஒரு படம் வந்து முதல் படம் இப்போ லாஸ்ட்டாக ரிலீஸ் ஆன படம் ரிலீஸ் ஆகி கிட்டத்தட்ட 1 வருஷத்துக்கு மேலே ஆகும். ஆனால் ரசிகர்கள் பார்த்தா ஒரு பெரிய அளவில் சிம்புக்கு ஒரு ஃபேன் ஃபாலோவர்ஸ் இருக்கிறாங்க. இன்றைக்கி அஜித் விஜய்க்கு அடுத்து அந்த மாதிரியான ஒரு ரஜினி சிம்புவினுடைய படத்துக்கு ஓப்பனிங் வந்து ஒரு பெரிய கிராண்டியராக இருக்கும். தியேட்டரில் போய் பார்த்தாலே தெரியும், சிம்பு படம்னாலே ஒரு அங்கே ஒரு பெரிய ஒரு அதிரிபதிரியாக இருக்கும். அந்த ஃபேன் ஃபாலோவர்ஸை வந்து ஒன்றும் அப்படி கட்டுக்கோப்பாக வச்சுருக்காங்க. அது என்னென்னா பெருசாக கனெக்ட் ஆகிறது என்னென்னா சிம்புனுடைய ஆக்டிவிட்டீஸ் தான். இந்த மன்ற கூட்டங்கள், மன்ற விஷயங்கள், அந்த ஃபேன்ஸை மீட் பண்ணுறதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நடிகர்
ஒரு ரஷ்யருங்கிறதெல்லாம் தாண்டி ரொம்ப க்ளோஸாக இருப்பார் அவங்களோட. அந்த பாண்டிங் வந்து ரசிகர்களுக்கு ஒரு பெரிய இருக்குது. அதனால் சிம்பு படத்தினுடைய ஓப்பனிங் நீங்கள் பார்த்துருக்கோம், தேட்டரில் ஒரு பெரிய கலாட்டாவாக இருக்கும். அப்புறம் அந்த ரசிகர்கள் கூட்டத்தை அப்படியே தக்க வச்சிருக்காரு. இந்த ஓப்பனிங்கை பற்றி பேசுகிறப்போ அந்த பொன்னியின் செல்வனில் வந்து அந்த ஆடியோ லான்ச் அப்போ என்ட்ரி அப்போவுமே அவரோட ஃபேன் பேஸ் வந்து பயங்கரமாக காமிச்சிருப்பாங்க. ஸோ அந்த மாதிரியான ஃபேன்ஸ், லாயல் ஃபேன்ஸ் இருக்காங்க அப்படின்னு. ஆமாம், அது தக்க வச்சிட்டு இருக்காரு. அது பெரிய விஷயம். தொடர் தோல்விகள், கேப்பு எல்லாத்துக்கும் பிறகு இன்றைக்கி சிம்புவுக்கு ஒரு பெரிய ஒரு கூட்டம் வந்து ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க, தக்க வச்சிருக்கிறாங்க அப்படின்னா அது சிம்புவுடைய நடிகர் சிம்புவை தாண்டி அந்த ரசிகர்கள் கூட ஒரு தனிப்பட்ட முறையில் நடத்தக்கூடிய இன்ட்ராக்ட், அது அவர்களை ரொம்ப நேரடியாக போய் சேர்ந்துருக்கு. அதனால் ஒரு பெரிய ஒரு கூட்டத்தை வச்சுருக்காரு. பல சர்ச்சைகள், பல பிரச்சனைகள், பல காதல்கள், பல தோல்விகள் எல்லாத்தையும் தாண்டி அது எல்லாத்தையும் அனுபவித்து எல்லாத்தையும் ஓவர் கம் பண்ணி இன்றைக்கி ஒரு பக்குவப்பட்டு மோல்டாகி இன்றைக்கி பெரிய இயக்குனர், பெரிய நடிகர்களுடைய ரெண்டு பக்கம், ஒரு பக்கம் மணிரத்னம், ஒரு பக்கம் கமலஹாசன் நடுவில் ஒரு படத்தில் நடிச்சிட்டு இருக்கிறதே பெரிய விஷயம். மோல்டாகி வைக்கிறார். அடுத்தடுத்த கேரியர் வந்து சிம்புக்கு ஒரு பெரிய ஒரு ஏற்றமாக இருக்கும். தகவல்களை பகிர்ந்துக்கிட்டதுக்கு ரொம்ப நன்றி சார்.